ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது ரியல்மி P4 R5G. இதில் என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். பேட்டரிக்கு வருவோம். இதில் 8000 mAh பெரிய பேட்டரியும் 45 வாட் சூப்பர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 0 to 100% வந்து எப்படி இருந்தாலும் 2 மணி நேரம் ஃபுல்லாக சார்ஜ் எடுத்துக்குமோ. நமக்கு பேட்டரி பெட்டராக கொடுத்துட்டு சார்ஜர் வாட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஒரு 67-80 கொடுத்துருந்துருக்கலாம். இதில் நமக்கு பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜியுமே இருக்குது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 கொடுத்துருக்காங்க. விசி கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க 5300 mm. இது ஒரு 6 nm ப்ராசஸ் தான். ஸோ இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் டே டு டே யூசேஜுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுவும் 400% வரைக்கும் வேலையும் வச்சுக்கலாமா. ஸோ ஒரு நார்மல் யூசேஜுக்கு படம் பார்க்குறதுக்கு, பாட்டு கேட்குறதுக்கு, கேம் விளாட்றதுக்கு, ஓரளவு கேம், ஸோ வாட்ஸ்அப் சேட் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ப்ராசஸர் வந்து இருக்கும். மற்றபடி பெருசாக அதையும் இந்த மொபைலில் எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு கேமராவுக்கு வருவோம். பேக்கில் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேமரா தான், 50 MP கொடுத்துருக்காங்க. 1080p 30 fps வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபியில் 8 MP தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே 1080p 30 fps தான் வீடியோ எடுத்துக்க முடியும். இதில் கொஞ்சம் பெட்டராக கேமரா பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 8 MP இல்லை 2 MP அந்த மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம், கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேக்கு வருவோம். இது ஒரு LCD பேனல் தான். ஸோ அதில் நமக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரும். ஸோ ஃபேஸ் அன்லாக்குமே நமக்கு இதில் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு HD+ டிஸ்பிளே தான், ஃபுல் HD கிடையாது. ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 144 Hz செட் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்காக பேண்டா 1681 நம்பர் கொண்ட ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ கீழே வேணாலும் பார்த்துப்போம். 1200 nits ஸ்பீக் பிரைட்னஸுமே வருது. இதில் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 90% கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டுமே இருக்குது. IP ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP65 கொடுத்துருக்காங்க. ரியல்மி UI 7.0 ரன் ஆகுது. Android 16 கொடுத்துருக்காங்க. 2 OS அப்டேட்டும் 3 செக்யூரிட்டி அப்டேட் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 3 OS அப்டேட் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ 2 தான் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. USB Type-C தான். ஸோ 3.5mm ஜாக் கொடுக்கல. Type-C மூலிமா தான் நம்மளால் பாட்டு கேட்க முடியும், ஹெட்ஃபோன்ஸ் வருவி. ரேம் வேரியன்ட் வந்தோம்னா 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 4128, 6128, 6256 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. LPDDR4X தான் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் நமக்கு SD கார்டு சப்போர்ட்டுமே இருக்குது, OTG சப்போர்ட்டுமே இருக்குது. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 0.88 cm கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 224 கிராம் வருது. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 3 கலர் வேரியன்ட் வருது. ஒன்று லெவண்டர் கிளேர், இன்னொன்று டைட்டானியம் கிளேர், இன்னொன்று சில்வர் கிளேர்னு 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பெருசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேட்டரி பெட்டராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேம் வேரியன்ட் வந்து கம்மியாகவே ஆரம்பிச்சிருக்காங்க, 4லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ மற்றபடி இதில் வந்து பெருசாக நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.